ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான இன்றைக்கி ப்ரெட் ரோலும் நகர்ஸும் தாங்க நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மேலே நல்லா மொறுமொறுன்னும் உள்ள சாஃப்டான மசாலாவும் சூப்பராக இருக்குங்க. சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஒரு நகட்ஸ் ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. இது நம்ம கடையிலாம் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீட்டிலேயே சூப்பராக செஞ்சுனால ஹெல்த்தியான ஃபுட்டும் கொடுங்க. இது ரொம்ப பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்குங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம மசிச்சிக்கலாங்க. நல்லா வெந்திருக்குதுங்க. இப்போ மசிய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் மசித்து முடிச்சிட்டேங்க. கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு, கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேங்க. ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேங்க கொத்தமல்லி. இது கூட நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 கப்பு நான் ப்ரெட் கிராம்ஸ் போட்டுக்கிறேங்க. 1 கப்பு போட்டால் கரெக்டாக இருக்குங்க நமக்கு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணிலாம் விடாதீங்க. தண்ணிலாம் விடாமலே பிசைங்க, கரெக்டாக இருக்குங்க நமக்கு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் தண்ணியே விடலைங்க, கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எந்த ஷேப்பு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதை நம்ம விருப்பம்தாங்க. கரெக்டாக இருக்குங்க. நம்ம சிலிண்டர் மாதிரி வேணாலும் சிலிண்டர் ஷேப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வேணாலும் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம கட்லெட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாங்க. இதுவும் ஈஸியாக இருக்குங்க நமக்கு. அப்படியே கையில் ஒரு ஷேப் மாதிரி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி தாங்க நான் பண்ண போகிறேங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டேங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டுங்க. இது நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ 4 ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சைடில் இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ 4 பக்கமும் நல்லா சைடில் நல்லா கட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுப்போங்க. இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க சைடில் இருக்கிறதெல்லாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நம்ம பூரி கட்டை வச்சு நல்லா திரட்டிக்கலாங்க. இப்போ பொறுமையாக திரட்டுங்க. இப்போ அது பிச்சிக்காத அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணுங்க மைதா மாவை. இப்போ இது கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ப்ரெட்டாக நான் பூரிக்கட்டையில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா மாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு நம்ம சேர்த்துடலாங்க. அப்படியே லைட்டாக தடவி விடுங்க ப்ரெட்டுக்கு மேலே. ஒரு ப்ரெட்டாக எடுத்து வச்சு நம்ம மைதா மாவை வச்சு நல்லா ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விடணுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம சைடு எல்லா பக்கமும் நல்லாவே ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விடுங்க மைதா மாவை. அப்போ தான் நல்லா ஒட்டுங்க நமக்கு. இல்லைன்னா நமக்கு மசாலா வெளில வந்துடுங்க. இப்போ கொஞ்சம் மசாலாவை எடுத்து வச்சு நம்ம நடுவில் வச்சிடலாங்க. இல்லை சைடில் வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தாங்க. வச்சு அப்படியே ஒரு உருட்டு உருட்டிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே சைடில் கொஞ்சம் கையாலே கொஞ்சம் ஒட்டி விடணுங்க. நம்ம கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா மாவு வச்சு நம்ம கையில் எடுத்து கொஞ்சம் ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி விட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லாமே உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே நான் முடிச்சுட்டேங்க. ப்ரெட் ரோல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம வந்து நகட்ஸுக்கு மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையே நம்ம இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. அதில் போட்டு ஒரு நகட்ஸாக எடுத்து போட்டு மைதா மாவு கூட கலந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணுங்க. நம்ம பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வேணால் முட்டை வேணாலும் கலந்து வச்சுக்கலாங்க. நான் மைதா மாவு தாங்க கலந்து வச்சுருக்கேன். எது வேணாலும் நம்ம போடலாங்க. நல்லா தாங்க இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஸ்டவ்வில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெயில் போய் போட ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. மீடியமாக தாங்க காய வச்சிருக்கோம். ரொம்பலாம் காய வைக்கக்கூடாதுங்க. டக்குன்னு நமக்கு தீஞ்சிடுங்க ப்ரெட்டெல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரெட் ரோல் போட்டுடலாங்க. ரொம்ப காய்ச்சினா தீஞ்சிடுங்க. அதனால் பொறுமையாக எண்ணெய் மீடியமாக காயும் போது பொறுமையாக போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வீட்டிலங்க. ரொம்ப நேரம்லாம் இதுக்கு ஆகாதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாங்க ஒன்று ஒன்றா. அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து அடுத்தது வந்து நான் வந்து நக்கட்ஸ் ரெடி பண்ணிடலாங்க நம்ம. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது அதே எண்ணெயில் இப்போ நக்கட்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ நக்கட்ஸ் ஒரு 4 போட்டு ஃபஸ்ட்டு பொரிக்கலாங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் ரொம்ப காய விட்டுறாதீங்க. டக்குன்னு தீஞ்சிடுங்க. கலர் மாதிரியும் உள்ளே வேகாமல் மசாலா வாசனை அப்படியே தெரியுங்க நமக்கு. இல்லை பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு நக்கட்ஸு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பார்க்கும்போது இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் நக்கட்ஸு. அவ்வளவுதாங்க எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட தொட்டு சாப்பிட சாஸ் இருந்தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு. அவ்வளோதாங்க சாப்பிட்லாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்க்யூங்க.